நன்றி. அடுத்ததாக நாம் தமிழர் மகளிர் பாசறையினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் உருவான சகோதரி நர்மதா அவர்களை பேச அழைக்கின்றனர். அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களுக்கும் தமிழகம் முழுவதிலிருந்தும் இங்கே கூடியிருக்கின்ற உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். தானி ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கும் போராட்டம் நாம் தமிழர் கட்சி தொழிற்சங்க பாசறை புலிப்பாய்ச்சலாக ஒவ்வொரு மக்கள் பிரச்சனையும் எடுத்து போராடி கொண்டிருக்கிறோம். அதன் வகையில இன்னைக்கு தானி ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் நம்ம எல்லாம் நினைக்கலாம், தானி ஓட்டுநர்கள் நல்லா சவாரிகள் எடுக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன வாழ்வாதார பிரச்சனை இருக்குது அப்படின்னு. அதாவது சொந்த வீடு கூட இல்லை அப்படிங்கிறாங்க ஒரு அண்ணன். 2013 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் குறைந்தபட்ச கட்டணமாக 25 ரூபாய் நிர்ணயிச்சு அதன் பிறகாக ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 12 ரூபாய் விலை நிர்ணயிக்கிறாங்க. அன்னைக்கு எரிபொருளோட விலை 66 ரூபாய், இன்னைக்கு டீசல் 93 ரூபாய் 40 காசு, பெட்ரோல் 103 ரூபாய் 80 காசுக்கு விற்கிது. அப்ப அவர்களோட வாழ்வாதாரம், அவங்களோட குடும்பம், அவர்களோட பிள்ளையின் படிப்பு, இங்க மின்சார கட்டணத்தை உயர்த்தி வச்சிருக்கிறீங்க, மின்சார கட்டணம் கட்டி அனைத்து விலைவாசிகளும் உயர்ந்திருக்கு. அவங்க எப்படி 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட ஒரு விலையில வச்சு அவங்க குடும்பத்தை நடத்துவாங்கன்னு இந்த அரசு சிந்திச்சிருக்கா? இந்த அரசு சாதாரண மக்களை பத்தி என்னைக்குமே சிந்திக்காது. அவர்கள் கார்பரேட்டுகள் போல மேல்மட்டம் கார்ல போறவங்க, விமானத்துல போறவங்க, இவங்களை பத்தி தான், இவர்களுக்காக திட்டங்கள் தீட்டி இவர்களை பற்றி தான் நினைப்பாங்க. நம்மை போன்ற அடிப்படையாக வாழக்கூடிய வாழ்வாதாரம் கஷ்டப்படுகின்ற மக்களை பற்றி இந்த அரசுக்கு சிந்தனை கிடையாது. தானி ஓட்டுநர்கள் போராட்டம் மட்டும் இல்ல, கூடலூர்ல தேயிலை தோட்ட போராட்டங்கள், இங்க அரசு ஊழியர்கள் போராட்டம், அஞ்சல் ஊழியர்கள் போராட்டம், எல்லா போராட்டத்திற்கும் முதல் குரல் கொடுத்து நிற்பது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். வேற எந்த கட்சியோ எந்த கட்சியோட தொழிற்சங்க பாசறையோ இங்க நிக்கிறது இல்ல. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எல்லா வாழ்வாதார பிரச்சனைகள், எல்லா போராட்டங்களையும் முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்கு. அந்த வகையில எங்க அண்ணன் எங்க போய் நின்னாலும் அந்த போராட்டம் வெற்றிதான். அந்த கோரிக்கைகள் எல்லாம் தமிழ்நாடு அரசு செய்து கொடுக்குது. அந்த வகையில இன்னைக்கு இந்த போராட்டம் நடக்குது. நிச்சயமா இந்த வாரத்திற்குள்ள இதற்கு நம்ம தீர்வு கிடைக்கும். குறைந்தபட்ச கட்டணமாக 50 ரூபாய், ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 18 ரூபாய்ன்னு சொல்லி நீங்க தொடர்ச்சியா வைக்கிற கோரிக்கைகள் நிச்சயமா வரும் வாரத்திற்குள்ள நிறைவேற்றப்படும். இந்த அரசு எப்படி தெரியுங்களா, அப்படியே தூங்கிட்டே இருக்கும். கமிஷன் கலெக்ஷன், கமிஷன் கலெக்ஷன், இதுலதான் இவன் நோக்கம் பூரா இருக்கும். எங்கேயாவது மக்கள் போராட்டம், எங்கேயாவது ஆர்ப்பாட்டம் காதுல முடிக்குவான். எங்கேயாவது சமூக நிதினா பட்டுன்னு எந்திரிச்சுவான். நாங்க தான் சமூக நிதி வாங்கி கொடுத்தோம், சமூக நிதிக்கு இனிஷியல் வச்சது நாங்க தான் ஓடியாருவான். சமூக நீதி மாநாடு கேரளாக்கு போறாரு, சமூக நீதி மாநாடு டெல்லிக்கு போறாரு. ஆனா வேங்கை வயல்ல அந்த குடிக்கிற தண்ணியில கலந்த மலத்தோட நாத்தம் உங்கள் சமூக நீதியில இன்னும் நாறிட்டு இருக்கு. ஆனா நீங்க கேட்டா நாங்க நேஷனல், நாங்க இன்டர்நேஷனல் சமூக நீதி புடுங்காளிங்க. என்ன சமூக நீதி? இதை தவிர இவர்களுக்கு ஒரு தத்துவம் கிடையாது. இப்ப திராவிட மாடல் முடிச்சு தொங்கிட்டு இருக்கு. மக்களை பற்றி சிந்திக்கிற அரசு, என்னோட தானி ஓட்டுநர்கள் நல்ல வாழ்வாதாரத்தோட இருக்கணும், இந்த ஓலா ஊபர் கிட்ட சிக்கி தவிக்க கூடாதுன்னு சொல்லி கேரளா அரசு கேரளா சவாரி என்று அறிமுகப்படுத்திருக்கு. அரசாங்கத்தோட ஆப் அது. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் ஆட்டோல போனா 120 ரூபாய் கேட்கறாங்களே, ஆனா ஓலால புக் பண்ண நம்மளுக்கு 80 ரூபாய்க்கு வரானே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஓலால போறோம். ஆனா அந்த ஓலாக்காரன் 200 ரூபாய் நம்ம கிட்ட வாங்கிட்டு, அதாவது கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன், நம்ம பயணிக்கிறவங்களே அவன் எந்த குறைபாடும் இல்லாம வச்சுக்குவான். ஆனா அதை ஓட்டுறவங்களுக்கு, தானி ஓட்டுறவங்களுக்கு, அந்த கார் ஓட்டுறவங்களுக்கு 200 ரூபாய் 50 ரூபாய் பிடிச்சுக்குவான். 10 கார் பிடிச்சுக்கிறான். அப்ப எதை வைத்து இவர்கள் எரிபொருள் நிறைச்சு அவங்க குடும்பத்துக்கு எத்தனை ரூபாயை கொண்டு வாங்க? ஒரு நாளைக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் கொண்டு போய் குடும்பம் பொழைக்க முடியுமா? அரிசி பருப்பு உன்னோட ஆட்சியில 100 ரூபாய்க்கு வாங்க முடியுமா? ரேஷன்ல போடுறவங்க எத்தனை பேர் உங்க வீட்டுல ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிடுறீங்க? வாங்கி பாத்துருக்கீங்களா ரேஷன் அரிசியா? எல்லாம் புழு பூத்து கருப்பரிசி தான் இருக்கு. அதை வச்சு எப்படி சாமானிய மக்கள் உணவருந்தி வாழ முடியும் இந்த அரசாங்கம் நினைக்குது? அடுத்தது பெண் விடுதலைமா. பெண் விடுதலை இப்ப நாமக்கல்ல ஒரு ஆடு மேய்க்கிற பொண்ண மண்புணர்ச்சி செஞ்சு போனாங்க. அதுக்கு எந்த பெண் அமைச்சர் கீதா ஜீவன் பெண்கள் நல பாதுகாப்பு அமைச்சர், அவங்க எந்த குரலும் கொடுக்கல. எம்பி கனிமொழி அவர்கள் எந்த குரலும் கொடுக்கல. தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் எந்த குரலும் எழுப்பல. அப்ப பெண்களுக்காக உங்க
அதிகாரத்தில் இருக்கிற பெண் அமைச்சர்களே வாய் மூடி கள்ள மௌனம் சாதிக்கிறாங்க. நீங்க வந்து சாதாரண பெண்களை எப்படி காப்பாத்துவீங்க? எதை நம்பி இந்த அரசு நாங்க பெண் விடுதலை வாங்கி கொடுத்தோம், நாங்க தான் பெண் பாதுகாவலர் சொல்லிக்கிறீங்க வெக்கம் இல்லாம? ஒவ்வொரு பாலியல் வன்கொடுமை பிரச்சனைக்கும் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை சார்பில் எங்க அண்ணன் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நாம் தமிழர் கட்சி வந்து நிக்குது. அதிகாரத்தில் இல்லாத நாங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்றோம். அதிகாரத்தில் இருக்கிற நீங்க ஒரு சட்டம் இயற்ற முடியாதா? யாரை ஏமாத்திட்டு இருக்கீங்க? மக்களை ஏமாற்றி ஆட்சி அதிகாரத்துல வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் வெறும் கமிஷன் கலெக்ஷனை மட்டும் பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. இதுல கூட ஒரு கூட்டணி குரூப் இருக்கு. நாங்கதான் தொழிலாளர் பாதுகாப்போம், உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் என்று மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் பொது உடைமைவாதிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள். நீங்க என்னைக்கு காரல் மார்க்ஸையும் ஃபிரெடரிக் ஏங்கல்ஸையும் தூக்கி கையில் பிடிப்பதை விட்டுவிட்டு கருணாநிதி, ஜெயலலிதா, ஸ்டாலினை தூக்கி கையில் பிடித்தீர்களோ அன்னைக்கே உங்களுடைய பொது உடைமை தகர்க்கப்பட்டு விட்டது. என்னத்த பொது உடைமை, என்னத்த தொழிலாளர் நலம்? எனக்கு தெரியும், நான் ஒரு கம்யூனிஸ்ட் குடும்பத்துல இருக்கேன். எனக்கு நினைவு தெரிஞ்சு எங்க வீட்டுல செங்கொடிதான், சுத்தியர்கள் நட்சத்திரம் தான் நான் பிடிச்சிருக்கேன் கம்யூனிஸ்ட் கொடிய. அன்னைக்கு போல இந்த கம்யூனிஸ்டுகள் இருக்கீங்களா? இன்னைக்கு உங்கள் செங்கொடி தூக்கி வீசப்பட்டு நாம் தமிழர் கட்சியின் புலிக்கொடி அனைத்து இடங்களிலும் நிறுவப்படும். தொழிலாளர்கள் நலனை நாம் தமிழர் கட்சி தான் பாதுகாக்கும். இன்னைக்கு அரசு கொண்டு வர ஒவ்வொரு திட்டங்களிலும் நாம் தமிழர் கட்சி வரைவிலிருந்து திருடப்பட்டது. ஆனால் நாம் தமிழர் கட்சி தான் ஆளுங்கட்சி. ஒவ்வொரு போராட்டத்திற்கும் நாம் தமிழர் கட்சி சண்டை போடுற, ஆர்ப்பாட்டம் பண்ணுது ஒவ்வொரு பிரச்சனைக்கும். அதனால் நாம் தமிழர் கட்சி தான் தமிழ்நாட்டில் எதிர்கட்சி. ஒவ்வொரு தொழிலாளர் பிரச்சனைக்கும் நாம் தமிழர் கட்சி உயிரை கொடுத்து களத்தில் நிற்கிறது. அதனால் நாம் தமிழர் கட்சி தான் தமிழர்களின் கம்யூனிஸ்ட் கட்சி. எனவே இனி நாம் தமிழர் அன்றி தமிழ்நாட்டில் எதுவும் இல்லை. எங்கள் அண்ணன் சீமான் அரியணை ஏறினால் மக்கள் பிரச்சனை அனைத்தும் தீர்க்கப்படும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக சகோதரி பிரகலதா அவர்களை 2 நிமிடங்கள் பேச அழைக்கிறேன்.